வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இப்போ COA எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்போம். இனிமேல் வரப்போகிற COA எக்ஸாமில் ஆகஸ்ட் மாதம் 2022 வரப்போகிற எக்ஸாமுக்காக அதிலிருந்து COA சிலபஸை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் DOTE வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க அதில் என்னென்ன தான் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். DOTEல வந்து இப்போ COA சிலபஸ் ஏற்கனவே இருக்கிறத வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சேஞ்சஸும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டால் 2 மார்க்ஸ் கொஸ்டின் பேட்டர்னில் சாய்ஸஸ் அதிகமாகிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தியரி எக்ஸாம் மற்றும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரெண்டு பேர்த்துக்குமே என்னென்ன படிக்க போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை எடுத்துகிட்டு இவங்க மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லினக்ஸில் வந்து EduBOSS 4.1 வெர்ஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸில் MS Office 2007 படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க MS Office 2007 வேண்டாம், MS Office 2010 படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. MS Office 2010 படிக்கணும். இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. MS Office 2010 நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணாலும் எந்த ஒரு ஹெல்ப்பும் உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாமல் கிடைக்காது. 2007 ஹெல்ப் இன்பில்ட்டாகவே வந்தது. 2010 இருந்து எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் நெட்டில் போய் தான் சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். இன்பில்ட் அதுவுமே கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸில் வந்து 4.1.12 வெர்ஷன் அப்படிங்கிற வெர்ஷன் தான் இப்போ இனிமேல் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் தயாராக இருக்கணும். MS Office ப்ராடக்ட்ஸ், அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்றும் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ், இது ரெண்டும். அடுத்தது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன். இந்த ரெண்டுக்கும் எக்ஸாமில் எவ்வளோ தூரம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், MS Office மற்றும் MS விண்டோஸ்லேருந்து 70 மார்க்குக்கான கேள்விகளும், லினக்ஸ் மற்றும் ஓப்பன் ஆஃபீஸ்லேருந்து 30 மார்க்குக்கான கேள்விகளும் கேட்கப்படும். தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுலையுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். அதுக்காக 30 மார்க் தானே அப்படின்ட்டு லினக்ஸ்லையும் ஓப்பன் ஆஃபீஸ்லையும் படிக்காமல் விட்டுறாதீங்க. இப்போ கொஸ்டின் பேப்பரையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போங்களா? ஆமாம், முதல்ல வந்து இப்போ எக்ஸாம் வந்து வழக்கமாக உங்களுக்கு தெரியும் 2 ஹவர்ஸ் நடக்குது தியரி எக்ஸாம். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 மார்க்கு. பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 40 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டில் கேட்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 10 கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, 10 மார்க் மொத்தம். மேட்ச் த பேர்ஸ் இருக்கிறதுக்கு பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது 10 கொஸ்டினுக்கு 10 மார்க் கிடைக்கும். அப்புறம் அப்ஜெக்டிவ் டைப்பில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சருங்கிற மாதிரி இதில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு 10 மார்க் கிடைக்கும். அப்புறம் சரியாக தவிர ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு 10 கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு 10 மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஓரளவு தரவாக படிச்சிருந்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணுற சக்தி இல்லை, எனக்கு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த 40 1 மார்க்கு நீங்கள் ஓரளவுக்கு சப்ஜெக்ட் சிலபஸை கவர் பண்ணியிருந்தீங்கனாலே 40 மார்க் ஈஸியாக நீங்கள் இதில் வாங்கிடலாம். அதனால் 1 மார்க் கொஸ்டின்ஸை விட்டுறாதீங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஜஸ்ட்டு மினிமம் 1 or 2 லைன்ஸில் வந்து இந்த ஆன்சர் எழுதிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு அதுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா 15 கொஸ்டின் கொடுப்பாங்க 30 மார்க்குக்கு. 15மே நீங்கள் எழுதணும். எதுவுமே சாய்ஸில் கிடையாது. எதுவுமே தெரியல சரி விட்டுடலாம் அப்படின்னா அந்த மார்க் வந்து லாஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 18 கொஸ்டினில் 15 கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுதலாம்.
அப்போது உங்களுக்கு 3 கொஷின் வந்து சாய்ஸில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறாங்க. இது ஆகஸ்ட் 2022 இம்ப்ளிமெண்ட் ஆகுது இந்த ரூல். அதனால் உங்களுக்கு 2 மார்க்கில் ஒரு 3 ஆப்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கிது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 மார்க் கொஷினுக்கு சேம் தான். அதாவது ஏதர் ஆர் டைப்பில் 6 செட் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. அப்போது அதில் வந்து என்னங்கன்னா அந்த 2 கொஷினில் ஒரு கொஷின் அப்படிங்கிற ஆன்சர் எழுதியே ஆகணும். ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு. இந்த மாதிரி 6 செட்டுக்கு 30 மார்க்கு. அப்போது 1 மார்க்கு 40 மார்க், 2 மார்க்கு 30 மார்க், 5 மார்க்கு 30 மார்க், மொத்தம் 100 மார்க் வந்து நம்ம அந்த தியரி எக்ஸாமுக்கு இப்போ ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வருவோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து லேப் எக்ஸசைஸ். அங்கே வந்து நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் அல்லது ஓப்பன் ஆஃபீஸில் அல்லது லினக்ஸில் அல்லது விண்டோஸில் ஒர்க் பண்ணி காக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது வந்து உங்களுக்கு 3 செட் ஆஃப் கொஷின். ஒவ்வொரு கொஷினுக்கும் 30 மார்க்கு. அந்த 30 மார்க்கில் சின்ன சின்ன கொஷினும் இருக்கலாம், அல்லது ஒரே கொஷின் பெரிய கொஷினாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி 90 மார்க்கு கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர ரெக்கார்ட் நோட்டுக்கு உங்களுக்கு 5 மார்க்கும், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸர் வர்றவங்களே அவங்க வந்து உங்களை கிளாஸ் கொஷின் பண்ணுவாங்க. அந்த வைவாக்கு அதுக்கு ஒரு 5 மார்க்கும் கிடைக்கும். அப்போது 90 + 5 + 5 100 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். இதில் வந்து டோட்டல் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ப்ராக்டிக்கலை முடிக்கணும். 100 மார்க்கில் 50 மார்க் எடுத்தால் தான் பாஸு. அதை மறந்துடாதீங்க. 40 மார்க்குன்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. 50 மார்க் மினிமம் எடுத்தாகணும். ரெக்கார்ட் நோட் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு ஒர்க்கு ரெக்கார்டு முடித்த உடனேயே அந்த சூப்பர்வைசருடைய, அதாவது உங்கள் டைப்ரைட்டிங் சென்டரில் இருக்கக்கூடிய இன்சார்ஜுடைய சிக்னேச்சர் அந்த இதில் இருக்கணும்.